நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகியுடனும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்துட்டதுனால. அதனால் தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும், ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். ஆனால் பொதுவாக தேர்தல் கூட்டணிங்கிறது எண்ணிக்கை அடிப்படை தான். ஆமாம், ஏன்னா கொள்கை அடிப்படையில் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி சீட்டுகள் கேட்டிருக்கீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளைப் போல, பொய்ச் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அது மாதிரி சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுகிறாங்க. குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமும் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் இருந்தீங்க அது அப்படிதான் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி. எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் உறிஞ்சிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் இந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை. அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் பாஜக கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன வருதுண்ணா? அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தருவோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நீங்கள் ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்கள் ஓபிஎஸ் உடைய ஒரு இபிஎஸ் உடைய ஆதரவாளர் போட்டியில் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அதுபோல் வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையிலேருந்து உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் எதுவும் அது சம்பந்தமான கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷன் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி.கே. சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்களெல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். இன்று வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேரில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்.
அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்வது உங்களுக்கு தெரியும். அதனால் எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோடு கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம். இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அதில் எந்த கேப்பும் இல்லை. அஃபீஷியலாக இன்றைக்கி எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு சொல்லி முன் வச்சாங்க. மோடிக்கு எதிராக தன்னை பிரதமர் வேட்பாளராக முன் வச்சாங்க. அப்படி கிட்ட காலகட்டத்தில் நீங்கள் அம்மாவோட பெயரில் கட்சி ஆரம்பிச்சாங்க. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சந்திக்க இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். भारत is rising. अब भारत की विकास यात्रा रुकने वाली नहीं है. Watch PM Modi share his thoughts on India's emergence as a global power at this year's Rising Bharat Summit. Dream Sports presents News 18 Rising Bharat Summit in partnership with Hindustan Times, 19th and 20th March. திருவிழாவை தொடக்கி வைத்ததும் பொதுமக்கள் கையில் வைத்திருந்த ஊத்தா, கச்சா, அரிக்கூடை, குசுவலை உள்ளிட்டவற்றை கொண்டு மீன்பிடித்தனர். ஜிலேபி, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்கள் வலையில் சிக்கியது. எடை உள்ள கட்லா உள்ளிட்ட பெரிய மீன்களை மூட்டை கட்டி தூக்கிச் சென்றனர். சிலருக்கு மீன்களே சிக்காத நிலையில் அவர்களுக்கு அதிக மீன்கள் பிடித்தவர்கள் கொஞ்சம் கொடுத்து உதவினர். மேலும் சாதி மத பேதம் பார்க்காமல் அனைவரும் திருவிழாவை கொண்டாடினர். புதிய தேர்தல் ஆணைய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் உறுப்பினராக கொண்ட தேர்வுக்குழுதான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டுமென 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனை மாற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சரை அந்த குழுவில் சேர்த்து மத்திய அரசு கடந்த ஆண்டு சட்டம் இயற்றியது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் சார்பில்லாத தேர்தல் ஆணையர்களை நியமிக்க ஏதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. காலியாக உள்ள தேர்தல் ஆணையர் இடங்களை தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் நிரப்ப தடை விதிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்ததை அடுத்து 2 தேர்தல் ஆணையர்களின் பதவிகளும் தற்போது காலியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகளுக்கு திரட்டப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐ வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு எஸ்பிஐ வங்கி மனு தாக்கல் செய்தது. அதே நேரம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக எஸ்பிஐ வங்கி மீது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தன. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் எஸ்பிஐ வங்கி தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிராகரித்தனர். தேர்தல் பத்திர விவரங்களை செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு